தரையில வளர்க்க முடியாதானே? கொட்டகை வச்சு மேல பரண் போட்டு வளர்த்து வச்சிருக்கீங்க. இது வந்து தரையில கீழே வளர்க்க முடியாதுங்களா? இல்ல இப்ப தரையில வளர்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நோயின்மை மேல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்பப்ப மழை பெஞ்சாவோ இல்ல பனி காத்தடிச்சாவோ கொஞ்சம் நோய் டக்கு டக்குன்னு அட்டாக் ஆயிடுது. அதுக்காக பாத்தீங்கன்னா இப்ப பராமரிச்சு நம்ம வேலையை ரொம்ப மிச்சம் ஆகுது நம்மளுக்கு. ஓகே ஓகேண்ணே. இப்ப கீழே போட்டோம்னா நம்மளுக்கு முழு நேரமா நம்ம இங்கே வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அதே பராமரிச்சோம்னா நம்ம கரெக்டா டைமுக்கு மட்டும் வந்து தண்ணியோ தீனியோ வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே ஓகேங்க. இப்போ வெளியில எப்படி மேய்ச்சல் முறையில விடுவீங்களா இல்ல ஃபுல்லாமே பரன்லயே தான் வச்சிருப்பீங்களா? இல்ல வெளியே மேய்ச்சல் முறையில உள்ள பரன்லயே தான் வச்சிருப்போங்க. பரன்லயே தான் வச்சிருக்கீங்க. பரன்லயே தான் இருக்குங்க. ஓப்பன்னா இந்த இடத்துல மட்டும் தான். அங்க மட்டும் தான் ஓப்பன். ஓகே. காலையிலயும் சாயங்காலமும் அப்பப்போ ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஏற்றி இறக்கி விட்டுருவோங்க. ஓகே ஓகேண்ணே. இப்போ எத்தனை நாள்ல குட்டியில வாங்குவீங்க? அது எவ்வளவு நாள் கழிச்சு சேல் பண்ணுவீங்க? இப்போ நம்ம வாங்குறது பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்து குட்டி வாங்குவோங்க. ஓகே ஓகேண்ணே. நம்ம கிட்ட ஒரு 3 மாசம் இருக்குங்க. 3 மாசம் 6 மாசம் 3 மாசம் கழிச்சு வித்துருவீங்க. 3 மாசத்துல வித்துருவாங்க. 3 மாசத்துல அது எவ்வளவு வெயிட்னு வரும்? நீங்க வாங்கும் போது எவ்வளவு வெயிட்ல இருக்கும், நீங்க விற்கும் போது எவ்வளவு? இப்போ வாங்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு உயிரோட ஒரு 15 கிலோ வருங்க. ஓகேண்ணே. அது நம்ம விற்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு 40 கிலோ வருங்க. 40 கிலோ வரும். ஓகே ஓகே.